நீங்கள் கடந்து போகாதீர்கள் என்று. இன்றைக்கு அதிகாரிகளை நம்பி, அதிகாரத்தை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்கிறோம். காரணம் என்ன? ஏனென்றால் அதிகாரம் ஏழைகளின் கையில் இல்லை, நடுநிலையாளர்களின் கையில் இல்லை. ஐயா, என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஐயா, என்ன பிரச்சனை? எல்லா பிரச்சனைக்காவது சேர்த்து பேசுறேன். ஆமா, ஒண்ணும் இல்லை. என்ன நினைக்கிறேன்? உள்ள எல்லாருமே ஆதங்கம் தானே. இதை பேசுங்க தம்பி, அதை பேசுங்க. காரணம், தனி மனிதன் சத்தம் இந்த சகதியில் எழுப்படுவதே இல்லை என்பதனால்தான் ஒற்றுமையை நிலைநாட்ட ஓடோடி வருகிறார் என்று நம்புவர் அவர்கள். நண்பர்களே, தோழர்களே, தாய்மார்களே, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல மறுபடியும் ஏன் நான் சொல்லிட்டே இருக்கேன்னா, உங்களுக்கெல்லாம் ஒரு பேங்க்ல பணம் போடுறேன்னு சொன்னாரே, போட்டாரா? எத்தனை பேருக்கு பங்குல வந்து பணம் வந்துச்சு? கை தூக்குங்க பார்க்கலாம். பாரதிய ஜனதாவுடைய மாநாடு நடந்துச்சா? எல்லாரும் பாத்தீங்களா? பாத்தீங்கன்னா தமிழ்ல அண்ணாமலை பேசும் பொழுது தமிழ்ல வந்து மோடி பேசுவாங்க. மோடி பேசி இந்தியில பேசும்போது எல்லாரும் கை தட்டுவாங்க. அதே மோடி பேசுறத தமிழ்ல மொழி பெயர்க்கும் போது ஒரு பையன் கூட கை தட்ட மாட்டான். ஏன்னா உட்கார்ந்த எவனுக்குமே தமிழ் தெரியாது, உட்கார்ந்த எவனுக்குமே தமிழ் தெரியாது. ஆனா மோடி பேசும்போது மட்டும் அப்படியே கை தூக்குவான், ஜெய் ஸ்ரீராம் மோடி அடிப்பான். ஏன்னா வந்தவங்க திருப்பூர்ல வேலை பார்க்க வந்தாங்க வடநாட்டுக்காரங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.